We were meditating from 1 Peter chapter 1 last week, and I wanted to continue this meditating 1 Peter. 1 பேதுரு அதிகாரத்திலிருந்து போன வாரம் பாஸ்டர் டேனா அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். தொடர்ந்து இந்த 1 பேதுருவினுடைய தொடர்ச்சியை வருகிற வாரங்களிலும் நான் தியானிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். So we learned last week that Peter is writing this book or writing this epistle to those believers who are scattered. அதாவது பரதேசிகளாய் தங்கி கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிற ஒரு நிருபம். It is an epistle that is written to believers who are scattered across in different places and they are called wanderers. அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வாண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி எப்படி வாண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா 7வது வசனத்துல அவங்க வாசிக்கும் போது 6வது வசனத்துல வாசிக்கும் போது பலவிதமான சோதனைகள், கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்னால துக்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில they are going through அப்படின்னா பரதேசிகளாய் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு அவர்கள் வாழ்கிறார். they are wanderers going through a tough situation. they are going through trials and temptations and tribulations. யார் இவங்க? இவங்கெல்லாம் யாரு? இந்த வனாந்திரத்தில் போய் கஷ்டப்படுறவங்க யாரு? நம்மள மாதிரி யாரு? people who have left their country. ஒரு பக்கம் இல்ல, இவங்கெல்லாம் யாரு? believers. நல்லா சத்தமா சொல்லுங்க, இவங்கெல்லாம் யாரு? சரி, இப்ப சொல்லுங்க, பிலீவர்ஸ்க்கு கஷ்டம் வரலாமா? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்கொண்டவங்களுக்கு கஷ்டம் வரலாமா? 100% நிச்சயமாய் வரும், வரணும். என்னடா சர்ச்சுக்கு வந்தா பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா பிரச்சனை வரணும்னு இந்த ஆள் சொல்றானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Abraham when he was called from the land of Chaldeans, தெரிந்து கொள்ளப்பட்ட கல்தேயரின் தேசத்தில் இருக்கும்போது அவனுக்கு அழைக்கப்பட்ட போது, when he had to come to the promised land, வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவன் வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பாதை என்னன்னா ஒரு வனாந்திரம். It was through a wilderness. He was called in a land of Chaldeans and he reached the promised land through a wilderness. யாக்கோபு அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் அவன் மேல வந்துச்சு. சேஷ்ட புத்திர பாகம், the birthright came upon the man of God or the forefather Jacob. ஜேக்கப் மேல வந்த உடனே அவன் எங்க ஓடுனா? வனாந்திரத்துக்கு. he had to run into a wilderness. மோசே, அவனுக்கு தேவனுடைய அழைப்பு இருந்தது. Moses had the calling of God and the anointing of God, but he had to run through the wilderness 3 times. 3 முறை வனாந்திரத்துக்குள்ளே அவன் நடக்க வேண்டியது இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க, அவங்கள பத்தி பைபிள் என்ன சொல்லுது? அவங்கள எந்த ஜனங்க? கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட the chosen people of God. They were chosen and God delivered them from Egypt and took them to the promised land. God promised them that he will give the promised land, but the path was a wilderness. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. பழைய ஏற்பாட்டை வச்சு நீங்க ஒரு டாக்டரின் கொண்டு வராதீங்க. உண்மை, பழைய ஏற்பாட்டை வச்சு டாக்டரின் கொண்டு வரல. பட் மேத்யூ சாப்டர் 4ல வாசிக்கிறோம், மத்தேயு 4வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து மேல உட்கார்றாரு. ஆண்டவர் எல்லாரும் சகல ஜனங்கள் கேட்க சத்தத்தினால் the holy God with audible voice, when Jesus was baptized, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் நேசகுமாரன், you are my beloved son. இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் beloved sonக்கு நம்மள என்ன பண்ணுவோம்? ஆனா எலைசாக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? beloved sonக்கு என்ன பண்ணுவீங்க? அவனை போய் கஷ்டத்தில் போடுவீங்களா? நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு போடுவீங்களா? போட மாட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிரியமான குமாரன், ஒரே பேரான குமாரன் என்ன பண்ண? அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது மத்தேயு 4ல இயேசு கிறிஸ்து ஆவியானவரினால எங்க நடத்தப்பட்டாரு? வனாந்திரத்துக்கு. 7வது எடுத்து வாசிங்களேன், மத்தேயு 4 முதல் வசனம் வாசிங்க. Matthew chapter 4 and verse 1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர்னால பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். நான் இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், வனாந்திரங்கள் உங்களுக்கு உண்டு. You have wilderness in your life.
உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, if you are chosen by God, if you are called by God, if you are anointed by God, if you are even son of God, ஆண்டி சொன்ன மாதிரி son of God, then you have wilderness in your life. உங்க வாழ்க்கையில வனாந்தரம் இருக்கு. ஆனா இந்த வனாந்தரத்துல நிறைய நேரத்தில் வனாந்தரத்துக்குள்ள ஓடும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, we forget the focus. When we run through trials, tribulations, problems and pressures of life, we forget the focus. We forget why God called me. We forget why God chose me. ஆண்டவர் ஏன் என்னை அழைத்தார், ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து விட்டு வனாந்தரத்தில் பர்பஸ் இல்லாம ஓடுறோம், ஏதோ காரணத்தை ஓடுறோம். அதனால இந்த வசனத்தில் சொல்லுது, they were wanderers. They were not clear travelers னு வசனம் சொல்லல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, they were wanderers. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது that was returned to wanderers. ESV பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப வாண்டரர்ஸ்க்கு கஷ்டத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துறாரு. அப்ப இந்த பேதுரு என்னத்தை அந்த முதல் 14 வசனத்துல போன வாரம் நம்ம தியானிச்ச அந்த பகுதியில, the last week what we meditated is there is a living hope. நீங்க வனாந்தரத்தில் இருக்கிறீங்க, பர்பஸ் இல்லாம இருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றாரு, you are not aimless people, you are not hopeless people, you are not people without a destination, you are not people who has to run like everyone else. You have a hope, you have a calling, you have an anointing, you have a destination, you have a purpose in life. எல்லாம் கை உயர்த்தி சொல்லாமா, I have a purpose in my life. அட சொல்லுங்க, I have a purpose in my life. Do you really have? ஆகார்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஹாகார் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருந்தாங்க. இந்த ஆகாருங்கிற அம்மா அந்த ஆகாரை பார்த்து ஒரு நாள் திடீர்னு ஆபிரகாம் வீட்டில இருந்து இந்த அம்மா ஓடி வந்துட்டாங்க. யாருன்னா ஆபிரகாமுக்கு மனைவி தான், செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் ஏப்ரஹாம். இந்த அம்மா வனாந்தரத்துக்கு ஓடி வந்தாங்க. She ran into the wilderness. And then angel of the Lord saw her. Genesis chapter 16:6ல, ஆதியாகமம் 16:6ல கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரை பார்த்து கேட்கிறாரு, where are you coming from, where are you going? எங்கிருந்து வரமா, எங்கம்மா போற? இந்த அம்மா உடனே ஆன்சர் பண்றாங்க, என் நாச்சியாராகிய சாரா எடுத்துன்னு வர, ஐம் கமிங் ஃப்ரம் சாரா. சரி, எங்கம்மா போற, எங்கங்க போறீங்க? இப்போ இந்த ராத்திரி உங்கள்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? வை டு வி ஒர்க், வை டு வி ஏர்ன், வாட் ஆர் நம்ம டெஸ்டினேஷன் என்ன, நம்ம கோல் என்ன? நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மெட்டீரியல் லைஃப் கூட வரேன், ஃபிசிக்கல் லைஃப்பில் வரேன். நம்ம இன்னைக்கு ஓடுறோம், வேலை செய்கிறோம், இது சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும், எல்லா காரியம் செய்கிறோம். வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்? எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் இருக்கா? ஃபினான்ஷியல் கோல் இருக்கா? இதை அச்சீவ் பண்ணணும்னு நோக்கி ஓடுறீங்களா? இட் இஸ் வெரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் கோல்ஸ். சும்மா ரேண்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலைங்க. We are not people without a purpose. A Christian cannot be without a purpose in whatever you do. நிறைய நேரத்தில் ஊழியம் செய்யும், இந்த ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய பேர், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கிள் வந்தார். அங்கிள் வந்து என்கிட்ட ஒரு ஷார்ப்பான ஒரு கொஸ்டின் கேட்டார். நாங்கள் 2 பேரும் ஒரு டின்னருக்கு போயிருந்தோம். அப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்டார், வாட் இஸ் யுவர் கோல் வித் திஸ் சர்ச்? இந்த சர்ச்சை வச்சு என்ன பர்பஸ்க்காகப்பா நீ சர்ச் நடத்துறேன்றார். அன்னைக்கு தான் உண்மையாலுமே எனக்கு புரிஞ்சு, உங்களுக்கு கோலே இல்லை, இந்த ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சபை நடத்துறிய, ஏன் நடத்துறேன்னு கேட்டார். எப்படியாவது ஆண்டவரைக்குள்ள வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்ன. அப்போ வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்கிற, அது ஏன் செய்கிற அப்படி நிறைய கொஸ்டின் கேட்டே இருந்தார். ஐ குட் நாட் கிவ் a definite concrete answer. அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். பவுல் எழுதும்போது எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 9:26 வசனத்துல, நான் ஆகாயத்துல சிலம்பம் பண்ண மாட்டேன். I will not beat in the air, aimlessly beat in the air. I will not run aimlessly. My dear people of God, I wanted to tell you, both in physical life and in your spiritual life, do not run without an aim. Do not beat in the air. நம்ம கத்தி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூர்க்காவை பத்தி சொல்லுவாங்க, அவனுக்கு கத்தியே எடுக்க மாட்டானுங்களாம். ஆனா கத்தி எடுத்தா என்னவா, ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டானுங்களாம். அவன் எடுத்தா வெட்டும், இதாட்டி சும்மா இது பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு நோக்கம் இருக்கணும், நமக்கு என்ன சொல்றது, திட்டம் இருக்க வேண்டும்.
இப்ப இந்த விசுவாசிகள் நோக்கம் இல்லாமல் போய் கொண்டிருக்க இந்த விசுவாசிகளை பார்த்து Paul is reminding, you have a living hope. இந்த கவலையில இந்த கஷ்டத்துல அப்படியே போட்டு உட்கார்ந்துராத, டிப்ரெஷன்ல அப்படியே உட்கார்ந்துராத. ஏதோ வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்கிறதுல உன் வாழ்க்கையை தொலைச்சு அப்படியே உட்காராத. This is not the end of this world. I want to tell this word to everyone here in the church today. Do not lose yourself in the trials and tribulation that you are facing today. You have a glory that is awaiting. There is a living hope for all of you here this evening. உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அப்ப ஹோப் இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஹோப்னா, பைபிள்ல வாசிக்கிறோம், இட் இஸ் a living hope. போன வாரத்துல டீடைலா படிச்சோம். இட் இஸ் நாட் a dead hope, it is a living hope. Why it is a living hope? அதெல்லாம் போன வாரம் நம்ம லேர்ன் பண்ணோம். We learned why it is a living hope last week. But today I wanted to tell you, if there is a living hope, ஒருவேளை நம்ம லிவிங் ஹோப்பா இருந்துச்சு அப்படின்னா, a living hope has demands. இப்படி சொல்றேன் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறது மாதிரி. ஒரு ஜீவிக்கிற ஒரு விஷயத்துக்கு அது ஆடுமா ஆடாதா? லுக் சொல்லுங்க, லுக். Are you feeling uncomfortable? Okay, if you are feeling uncomfortable, no worries. Okay? I know உனக்கு லாரின் வந்து தண்ணி கொடுத்தா, maybe I thought like you are feeling uncomfortable. Okay, all good, then fine. அப்ப ஒரு விஷயம் உயிர் இருக்கு. இப்ப நான் உயிர் இருக்குன்னு நீங்க எப்ப நம்புவீங்க? நான் அப்படியே பிளாட்டா கிடந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? செத்தவன மாதிரி கிடக்குறேன். ஆனா நான் கையாட்டி நான் அப்படி பேசினேன்னா ஜீவன் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல. நான் செத்த கடவுளை கும்பிட வரல, நான் ஊமச்சாமியை கும்பிட வரல. I have not come here to worship a dead God. If God is not dead, all the gifts that he gives is not a dead gift. He gives me living gifts. He gives me living fruits. ஜீவிக்கிற கிருபைகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கிருபைகளை ஜீவிக்கிற கிஃப்ட்டுக்கு தமிழ்ல கரெக்டான வார்த்தை ஜீவிக்கிற வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஜீவிக்கிற கனிகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு விஷயம் ஜீவன் இருந்துச்சுன்னா அது கிரியை செய்தாக வேண்டும். anything that is living should do some work. அப்ப இந்த ஜீவிக்கிற கிருபை, இந்த லிவிங் ஹோப் என்ன பண்ணுது அப்படின்னா, it demands something from us so that to know that we are living. What does it demand? 1 John chapter 3 and 3, 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், and everyone who does hope in him purifies himself as he is pure. அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்பிக்கை உள்ளவன் எவனும் தன்னைத்தானே சுத்தமாக்கிக் கொள்ளுகிறான், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறான். If you have a living hope, if you believe that you have hope in life, then what God demands out of that living hope is purification. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா டெய்லி காலையிலயும் ராத்திரியும் உங்க பாவத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். A living hope demands an answer. ஒரு பதிலை அந்த ஜீவிக்கிற நம்பிக்கையானது உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. என்ன நம்பிக்கை? Let me read it for you. 1 Peter chapter 3 and verse 15. 1 Peter 3:15. But in your hearts honor Christ the Lord as holy, always being prepared to make a defense to anyone who asks you for a reason for the hope that is in you. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து கேள்வி கேட்கிற எவனுக்கும் பதில் சொல்லுகிற அளவிற்கு பதில வச்சிருங்கன்றாரு. நம்பிக்கை இருக்கா? ஏங்க நம்பிக்கை இருக்குன்னு யாராவது கேட்டா பதில் இருக்கணும். மூணாவது, Hebrews chapter 10 and verse 23. What does the living hope demand from us? Hebrews chapter 10 and verse 23-24. 23 and 24. Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. And let us consider how to stir up one another to love God, love and good works. அப்ப கன்ஃபெஷன் ஆஃப் ஹோப் இருக்கும்போது let us steadfast to that, let us hold fast to the life. அந்த நம்பிக்கையின் பேர்ல பூரணமா அந்த நம்பிக்கையை பிடிச்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்டியூரன்ஸ். அந்த நம்பிக்கைக்காக நம்ம வாழ்க்கையில என்டியூரன்ஸ் இருக்கணும். அடுத்து 4வது காரியம், நம்பிக்கை இருந்துச்சுன்னா உக்கிரானக்காரர்களா இருக்கணும். நம்பிக்கை இருந்தா நம்பிக்கை இருக்கிறவங்க மாதிரி வாழ்ந்துக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களா வாழ்ந்துக்கணும். we have to be stewards of God if we have a living hope. ஏன் இப்படி சொல்றீங்க? Matthew chapter 25, மத்தேயு 25வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எத்தனை ஒரு எஜமானுக்கு எத்தனை வேலைக்காரர் இருந்தாங்க? கையை காமிச்சிட்டாங்க, அதை வாட்சி பார்த்து சொல்லுங்க.
3 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தாங்க. இப்போ 2 தாலந்து கொடுத்தவனும் 5 தாலந்து கொடுத்தவனும் ஏன் அதை மல்டிப்ளை பண்ணா? என்ன நம்பிக்கையில மல்டிப்ளை பண்ணா? ஹலோ, ஏங்க மல்டிப்ளை பண்ணா? ஏன்னா கொடுத்தவர் திரும்ப வருவாருன்னு நம்புனா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் திரும்ப வருவாருன்னு? சுப்பிரமணியன் சொல்லுங்கண்ணே, ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆண்டவர் திரும்ப வருவார் நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப நம்பிக்கை இருக்கிறவங்க அவர் வருவாருன்னு தெரிஞ்ச நம்பிக்கை இருந்துச்சுன்னா வரும்போது அவர் கணக்கு கேட்பாருன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருல்ல, இன்னைக்கு உங்களுக்கு 14 வருஷம் கொடுத்துருக்காருல்ல, உங்களுக்கு 25 வருஷம் கொடுத்துருக்காருல்ல, அங்கிள் உங்களுக்கு 73 வருஷம் கொடுத்துருக்காருல்ல, வரும்போது 73 வருஷத்துல என்ன செஞ்சீங்க? நம்மகிட்ட எல்லாத்திட்டையும் கணக்கு கேட்பார். we are answerable because we have a hope. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா உக்கரானக்காரர்களா இருக்கணும். அப்படியே சொல்லிட்டு வரும்போது இன்னைக்கு கான்டெக்ஸ்ட் செய்திக்குள்ள அப்படியே நான் போறேன். இப்படி இந்த லிவிங் ஹோப்ல என்னென்ன டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த வசனம் இருக்கு. எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆகையால், therefore, ஆகையால் எதனால? உங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, gird the loins, preparing your minds for action, gird the loins of your mind. உங்க மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க, பெல்ட் போட்டுருங்க, மனசோட பெல்ட்டை போடுங்கன்றாரு. அப்படின்னா என்னங்க? கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ், ரொம்ப உம்முன்னு வச்சிருக்காதீங்க மூஞ்சிய. கொஞ்சம் என்னத்தையாவது ஏதாவது சொல்லுங்க. வாட் டஸ் இட் மீன் டு gird the loins of my mind? உன் மனசோட இடுப்பு கயிறை கட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறையை கட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அறவோட வச்சுக்க. ஓகே ஆன்டி, ஒரு டெஃபினிஷன். ஓகே, டு ஹேவ் a aim and to work into it. நான் ஆக்சுவலி இந்த செய்தியை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக இந்த வார்த்தை புரியலை. என்னடா gird the loins of your mind, guard the loins of, நானும் ரொம்ப நேரம் உட்காந்து புரட்டி 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 என்னடா இது என்னடா இது என்னடா இதுன்னு அப்படி புரட்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு தாட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யாத்திராங்க புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதே சம்பவம் மாதிரி உங்களுக்கு ஒரு லிவிங் ஹோப் இருக்கு, உங்களுக்கு ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசம் இருக்கு, நீங்க இங்க வனாந்தரத்துல நீங்க அழிஞ்சு போறதுக்காக நீங்க அழைக்கப்படல, வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு போறதுக்காக அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்ன அந்த நேரத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இன்னைக்கு ராத்திரி உங்களை கூட்டிட்டு போயிருவேன், நான் உங்களை கூட்டிட்டு போகும்போது நீங்க என்ன, tonight I will take you to the promised land, I will make you free from the land of Egypt. So what you need to do is you have to celebrate the Passover of God. தேவனுடைய அந்த பஸ்கா பண்டிகை நீங்க ஆசரிக்கணும். ஆசரிக்கும் போது நல்ல கண்ணுக்குட்டியில ஆட்டு, 1 வயசு இருக்கிற ஆடை எடுத்து நல்லா வெட்டி பார்பிக்யூ போடுங்க, கீரை கொண்டு வந்து வைங்க, இதெல்லாத்தையும் வச்சு நல்லா புளிப்பு இல்லாத அப்பம் கொண்டு வாங்க, அன்லீவன்ட் பிரெட் கொண்டு வாங்க, யூ ஈட் ஆல் திஸ் டுகெதர். இப்போ நம்மளாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம்? இப்போ ஒரு பார்பிக்யூ போட்டு ஒரு அன்லீவன்ட் பிரெட்டு கூட ஸ்பினாச்சு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஜஸ்ட் இமேஜின் திஸ் செட்டப். நம்ம எப்படி சாப்பிடுவோம்? எப்போ சாப்பிடுவோம்? காலையில் 4 மணிக்கு சாப்பிடுவோமா? சரி, சாயங்காலம் சாப்பிடுவோம். இப்போ சாயங்காலம் இப்படி சாப்பிடுவோம்னா நம்ம எப்படி ஒரு செட்டப்ல சாப்பிடுவோம்? ரிலாக்ஸ்டா சாப்பிடுவோம். ஆனா ஆண்டவர் இந்த எக்ஸோடஸ் 12:11 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. Exodus chapter 12 and verse 11, and thus shall ye eat it with your loins girded and your shoes on the feet and your staff in your hand, and ye shall eat it in the haste, it is the Lord's Passover. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ உட்கார்ந்து சாப்பிடாதப்பா, காலில் செருப்பு போடு, பெல்ட்டை கட்டிக்கோ, உன் பெரிய ட்ரெஸ்ஸை மடிச்சு கட்டி, நீ அடுத்து டக்குன்னு அவசரமா சாப்பிடு, ஏன்னா இது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டே நான் உன்னை காப்பாத்தி கொண்டு போக போறேன், உட்காந்து ரிலாக்ஸா ஜாலியா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்காத, உன் ட்ரெஸ்ஸை மடிச்சு கட்டிட்டு ஓடு. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, வேட்டி எப்ப மடிச்சு கட்டுவோம்? வேட்டி எப்பங்க மடிச்சு கட்டுவோம்? சண்டைக்கு கட்டுவோம், அடுத்து வேற எதுக்கு கட்டுவோம்? ஏதாவது ஒன்ன சாதிக்கணும்னா என்ன, உள்ள இறங்கிட்டாரா, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உள்ள இறங்கிட்டாரு அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? ஏதாவது ஒன்றும் சாதிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கேம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கபடி நடந்துட்டு இருக்கு, ஓகேவா?
கபடி நடக்கும்போது நம்ம ஊர்ல கையில் கட்டிட்டு விளையாட முடியுமா? கையில் கட்டி தான் விளையாடுவாங்க நம்ம ஊர்ல. ஆனா அது எப்படி கட்டிட்டு நம்ம மடிச்சு கட்டிட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய லாங் ரோப்ஸ் போட்டிருப்பாங்க, பெரிய லாங் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு உக்காந்து சாப்பிட்றதுக்கு, அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு, அவங்கள கவர் பண்ணி இருக்கிறதுக்கு இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டிட்டு போறேன். We are going to go. We have a hope. You cannot be relaxed. You cannot be relaxed. We are going to go. So when you have a living hope, guard the loins of your mind. அன்னைக்கு பிசிக்கலா வேட்டியை மடிச்சு கட்ட சொன்னாரு. இன்னைக்கு இந்த பூமியிலேயே வாழ்றவங்க மாதிரி உங்க மனசை வச்சுக்காதீங்க. பரலோகத்துக்கு நம்ம சீக்கிரம் போக போறோம். அதுக்கேற்ற மாதிரி மனசை மாத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி மனசை மடிச்சு கட்டுங்க. இங்க இருக்கிற திங்ஸ் மேலேயே உட்காந்து ரிலாக்ஸ்டா இருக்காதீங்க. நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு you are not called to be relaxed, you are called to run. My dear people of God, இன்னைக்கு ஒரு சில காரியங்களை தெய்வத்தோட சமூகத்துல நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி நம்ம நேரத்தை செலவு பண்றோம்? How do we spend our time? We spend like we do not have hope. நிறைய நேரத்தில் உட்காந்து புலம்புறோம். புலம்புறீங்களா? ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளவர்களா? அப்ப ஜீவன் உள்ளவர்கள் பேசணுமே. கொஞ்சம் பதில் பேசுங்க. சரி. அப்ப நிறைய நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம உட்காந்து புலம்புறதுல we find relaxation. கரெக்டா? யார்ட்டையாவது உட்காந்து புலம்புனா, இல்லை யாராவது புலம்புறத கேட்டா நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வருது. அடுத்து இந்த ஃபோன் இருக்கு, ஹவர்ஸ் டுகெதர் என்னத்தில் உட்காடுறோம்? யூடியூபு, ஃபேஸ்புக்கு மாறி 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 மாறி. ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த அப்போதான் வந்து இந்த புதிய தலைமுறை இந்த பாலிமர் நியூஸ் சேனல்னு கொண்டு வந்தான் தெரியுங்களா? இதெல்லாம் அப்போ தான் உள்ளே கொண்டு வந்தான். அவன் 24/7 சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். ஒன்றும் புது நியூஸ்லாம் இருக்காது. ஒரே நியூஸை டிஃப்ரெண்ட் டிசைனாக பேக்ரவுண்ட் மியூசிக் மாற்றுவான். பிரேக்கிங்னு போடுவான். டம 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 டம்னு ஒரு வரும். அதுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதே விஷயத்தை அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து சென்னையிலிருந்து உங்களுக்காக ஒளிப்பதிவாளர் இவர் சொல்கிறாருன்னு அதே விஷயத்தை திரும்பவும் சொல்லுவான். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, பார்த்ததவே மனுஷன் சலிக்காமல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. யூ ஆர் கால்ட் டு ரன். டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் லைக் தட். உங்க நேரத்தை அப்படி செலவு பண்ணாதீங்க. யூ ஆர் கால்ட் டு ரன். எய்ம்லெஸ்ஸாக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. நிறைய நேரத்தில் மக்கள்கிட்ட கேட்கும்போது பைபிள் வாசித்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேரமே இல்லைங்க. ஆனால் இந்த ஸ்க்ராலிங்கு, டிவி இல்லை மற்ற காரியங்களுக்கெல்லாம் கேட்கும்போது we have ample time. Only thing is we live like people who are relaxed on this earth. உலகத்தில் இருக்கவங்க ரிலாக்ஸ்டாக அந்த காரியத்தில் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. நம்ம எங்கே தெரியுமா போகிறோம்? என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன், ஏங்குகிறேன் தினமும், ஏக்கமுள்ளவன் அதற்குரியவனாய் வாழுவான். உங்கள் மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். அடுத்து ரெண்டாவது காரியம் என்னன்னா, பி சாபர். அதற்கு என்ன வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க அப்படின்னு வாசிக்கும் போது 3 காரியத்தை ஆண்டவர் அங்கே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னா, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, பி சாபர் மைண்டட், பி வாட்ச்ஃபுல், யுவர் அட்வர்சரி த டெவில் ப்ரௌல்ஸ் அரவுண்ட் லைக் அ ரோரிங் லயன். ஏன் தெளிவான மனசோட இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மனசை தேவையில்லாத காரியங்கள், லூஸ் எண்ட்ஸ் எல்லாம் மடக்கி கட்டுங்க. தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்றது, தேவையில்லாமல் மனசுக்குள்ள போடுற காரியங்கள்லாம் இது பண்ணி கட்டுங்க. அன்வான்ட் திங்ஸை இது பண்ணுங்க. அடுத்து 2வது என்ன பண்றாருன்னா, கிளியரா இருங்க. எப்படி இருங்க? கிளியரா இருங்க. பி கிளியர். அப்ப ஏன் கிளியரா இருங்க? 3 காரியங்கள் சொல்றாரு. 1 பேதுரு 5:8 சொல்லும் போது, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அதனால என்ன பண்ணுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. பிசாசு சுத்திட்டே இருக்கிறாங்க.
எவனை எங்க தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் முன்னாடி வந்து நிற்கும், நல்லது மாதிரி இருக்கும். பி கேர்ஃபுல். ஒரு பிரியாணி இருக்கு, 5 நாள் ஆச்சு, நல்லா அழகா ஒரு டப்பாக்குள்ள இருக்கு. பார்த்தா எப்படி இருக்கும்? பார்த்தா எப்படி இருக்கும்? எடுத்து ஆனால் சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு தானே பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்கண்ணே எப்படிண்ணா இருக்கும்? பார்க்கறக்கு எப்படி இருக்கும்? ஆனால் எடுத்து வாசனை பார்த்தா கெட்டு போனா கெட்டுருச்சு. அப்போ ஏன் தெளிந்த புத்தி இருக்கணும்னா, sometimes what we see looks like it is all good, but we have to have sound mind to decide what is right for me, because the enemy has laid snares all around and he is trying to catch me. So be watchful, be sober minded. இன்னைக்கு காலையில் வேற எனக்கு இங்கே இங்கிலீஷ் சர்ச்சில் இந்த இதை தான் பிரசங்கம் பண்ணேன். இங்கிலீஷ் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண இந்த சாபர்ன்ற வார்த்தை வேற எப்படி இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, இல்லை சோபர்னு சொல்லணுமா இல்லை சாபர்னு சொல்லணுமா எனக்கு தெரியலை. நானும் வந்து சோபர்னு முடிச்சிட்டேன், அது கரெக்டானு தெரியலை. சோபர், ஓகே, குட். அப்போ ஏன் சோபர் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னா, பிசாசனம் பார்க்குறான். 2வது ரீசன் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் பகலுக்குரியவர்களானபடியினால் தெளிந்த புத்திங்களா. எப்போ தூங்குவோம்? நைட்டு. நீங்கள் யாரு? இரவுக்குரியவங்களா பகலுக்குரியவங்களா? ஆர் யூ children of light or children of darkness? If you are children of light, should you sleep? I'm not asking about the physical sleep. Yes, you have to sleep. Don't தூங்காம, no games, no phone, no TVs, sleep 8 hours 9 hours. கொஞ்சம் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குங்க. இப்போலாம் ஒரு nowadays I see a new culture. நைட் 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு காலையில் அடுத்து 12 மணி வரைக்கும் தூங்குறது. That's not how we are designed. On a longer run we have problem. You will get into problem. I'm serious. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். I will give you a classic example. ஒரு வருஷம் ஜெனிஃபருக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு. நாங்கள் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் யூஎஸ் கம்பெனி இந்தியாவிலேருந்து வேலை செஞ்சா அப்படி. ஸோ அவங்க வந்து நிறையா யூஎஸ் இதிலே டாலர்ஸில் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா இந்தியாவில் உட்காந்து லட்சங்களில் நம்ம சம்பாதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர்ஸை வாங்கிக்கிறதுக்காக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண. அப்படி இவளுக்கு நைட் ஷிஃப்ட்னால நானே என்ன பண்ணிட்டேன், சரி நீ மட்டும் என் நைட்டில் இருக்கிற, நம்ம 2 பேத்துக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது, சண்டை வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் 2 பேரும் நைட்டில் இது பண்ணுவோம். நானே கம்பெனியில் பேசி நைட் ஷிஃப்ட் வாங்கிட்டேன். 1.5 வருஷம் ஓடினங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிச்சு பாருங்க பிரச்சனை. சரீரத்தில் ஒவ்வொன்றா செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. காரணமே இல்லை. ஜெனிஃபருக்கு ஒரு நாள் ஜெரமி பிரெக்னன்ட் ஆன உடனே கைவலி பிடிச்சிச்சு பாருங்க. டாக்டராக போகிறேன், யாராலையும் எதுன்னு காரணமே சொல்ல முடியல. கார்பல் டனல்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. ஒன் ஆஃப்டர் தி அதர். எனக்கு கேர்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு போய் ஆப்ரேஷன் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த பிரச்சனை. டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாருங்க. ஆனால் எனக்கு தெரியும், நல்லா தூங்குற அன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ ஸ்லீப் ரைட் ஆன் டைம், மை ஹெல்த் இஸ் குட். நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நல்லா சரியான நேரத்துக்கு தூங்குங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற, எங்கே வாசம் பண்ணுறாரு? இந்த சரீரத்தில் தான் வாசம் பண்ணுறாரு. இஷ்டத்தை தின்னுட்டு நம்ம கண்டபடி வாழ முடியாது. சமீப நாட்களில் நானும் ஜெனிஃபர் என்கிட்ட சொன்னா, அப்படி அன்யூஸ்வலாக எனக்கு வெயிட் போடுதுங்க, நம்ம 2 பேரும் எதையாவது செஞ்சாகணும்னு. நாங்கள் இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறனாலே உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு, இந்த வாரம் செய்கிறனால எலிஜிபிள் நினைக்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு. பட் leave all things apart. We are children of light, and so be clear minded. If you are awake, if you are children of light, you have to walk like you are in a day. பகல்ல தூங்கிட்டே நடந்தா எப்படி இருக்கும்? You understand what I said, the last statement? If you are walking during the day, sleeping, if you walk and sleep together, how it will be? You cannot do things. So you are children of light, so have clear mind. இப்படி சொல்லிட்டு இருந்த Peter who was talking about all these things, suddenly he ends the word verse 13 like this. அந்த 13வது வசனத்தை இப்படி அவர் முடிக்கிறார். என்ன அவர் முடிக்கிறார் அப்படின்னா, therefore gird up the loins of your mind, be sober and rest your hope fully upon the grace that is to be brought to you and at the revelation of Christ. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு
தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். மீனிங் வாட் இஸ் he trying to say? நீங்க மனசை கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் தெளிந்த மனசுள்ளவராயிட்டீங்க. you have guarded the lines of your mind and you are with a clear mind, but that doesn't mean you can still run the race, you can reach the appointed place. Rely upon grace. இஸ்ரவேல் ஜனங்க இப்ப வனாந்தரத்துக்குள்ள வந்துட்டாங்க. the people of Israel came into the wilderness. Just because they are able to survive the wilderness doesn't mean they will go to the promised land. They had to rely upon the manna from God for every day to live. I wanted to tell you, உங்க வாழ்க்கையில நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறீங்க, மனதின் அறையை கட்டி கொண்டீங்க, உங்க கிரியையெல்லாம் நல்லா இருக்கு, you are doing good works, but that doesn't take you to the other shore. What takes you to the other shore is the grace of God. கிருபைனால மாத்திரம்தான். இதெல்லாம் செய்யுங்க, ஆனா கிருபை மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. இதெல்லாம் செய்யறனால இதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு நம்பாதீங்க. இது நடக்கணும். இது ஏன் நடக்கணும் அப்படின்னா, you are people with living hope. You are chosen as living beings for God. கர்த்தருக்காக ஜீவன் உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகையால் நீங்க இப்படி நடக்கணும். அடுத்த காரியம், அப்படியே சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் அங்க என்ன சொல்றார் அப்படின்னா, 16வது வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சா? கரெக்டா டைம் எவ்வளோ? ஓகே, அரை மணி நேரம் பேசியிருக்கேன், இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பேசுறேன். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு டைமென்ஷன் மேல ஒரு இடத்துல கொண்டு போறாரு. என்ன கொண்டு போறாருன்னா, நான் பரிசுத்தர், பி ஹோலி as I am holy. இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், வாட் இஸ் ஹோலினஸ்? Are you alive? Yes. Then please talk. The answer might be wrong. What is holiness? So holiness is doing good in God's eyes. Doing good in God's eyes. Okay. That light wherever you go. Wherever you go. By spreading the gospel. Okay. And seeing everyone as if you're seeing Jesus. Seeing everyone as if you are seeing Jesus. Okay. நான் உங்களுக்கு சொல்றேன், thank you Dev for this answer, but when I was preparing this sermon I was trying to understand what is to be holiness. Dev சொன்ன மாதிரி, is it trying to be a good man? No. Is it trying to be sinless? No, that's not holiness. அது பாவம் இல்லாத ஒரு நிலைமை. Is it living a set apart life? No. That is sanctification. That's not பரிசுத்தம் ஆகுதல். ஆனா அது ஹோலி கிடையாது. அப்போ நானும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வாட் இஸ் ஹோலி, வாட் இஸ் பீயிங் ஹோலினஸ் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு உண்மையாலுமே சொல்றேன், இப்போ வரைக்கும் ஹோலினஸ்க்கு டெஃபினிஷன் தெரியல. ஐ டோ நாட் நோ த டெஃபினிஷன் ஆஃப் ஹோலினஸ். ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங், கண்டினியூஸா ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு அண்டர்ஸ்டாண்ட், லார்ட் வாட் இஸ் ஹோலினஸ், வாட் இஸ் ஹோலினஸ்? யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு பி ஹோலி, பட் ஐ டு நாட் நோ வாட் இஸ் ஹோலி. I presume sometimes that praying too much is holiness. No. I presume sometimes giving alms is holiness. No. I presume sometimes being good is holiness. No. Then what is holiness? I was struggling. Then God reminded me about Leviticus chapter 20 and verse 7 and 8. லேவியராகமம் 10வது அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுது, I am holy, so be holy. Who is holy? அந்த வசனத்தை அப்படியே திரும்ப சொல்லுங்க, நான் சொல்றத. I am holy, so be holy. So who is holy? No, இல்ல, அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? ஜீசஸ் சொல்ல. அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? Who is holy? I am holy. What is holy? Who is holy? சொன்ன அதே ஆன்சர் தாங்க. Who is holy? I am holy. What is holy? I am holy. Which is holy? I am holy. Who is that I am? He is the I am that I am. அப்ப பரிசுத்தங்கிறதுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் என்ன சொல்லணும்னா, he is holy. What is holy? He is holy. Who is holy? He is holy. அப்ப பரிசுத்தங்கிற வார்த்தையோட டெஃபினிஷன் என்னன்னா, அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் பரிசுத்தர்.
ஊரில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவர் பேர் ஜீவா. அவரை குறித்து சொல்லப்படுகிற நல்ல ஒரு சாட்சி. எனக்கு அந்த ஜீவாவை தெரியும், அதனால் தைரியமாக சொல்கிறேன். அந்த ஜீவா ஒரு ஹிந்து காலேஜில் அவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கார். ஹி வாஸ் ஸ்டடிங் இன் அ ஹிந்து காலேஜ். ஹி இஸ் அ வெரி குட் கீபோர்டிஸ்ட் அண்ட் ஹி இஸ் அ வெரி குட் வர்ஷிப் லீடர். Now there comes the annual day celebration of this college, and Jiva is the principal of the college calls and talks to Jiva and said, Jiva, you need to take care of the first that worship song, and then all the other events will be taken care of someone. And then he said, Jiva, you are not going to sing any song about Jesus. ஏசுங்கிற வார்த்தை சொல்லி எதையும் பாடிடாதரா அப்படின்னு சொல்றாரு. ஜீவா கொஞ்சம் மனசு இதாக தான் இருந்துச்சு. பட் ஜீவா செட், ஓகே, ஐ வில் டூ இட் அப்படின்றாரு. சரி, 10 நாளைக்கு முன்னாடி பசங்க இருக்கவங்களா, இவன் எப்படினாலும் கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுறான். He is going to sing somewhat in a song of Jesus because he is all into this missions, he is all into this ஊழியா இது அதில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறனால இவன் கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி தான் பாடுவாங்கன்னு அங்கே இருக்கிற வாத்தியார்கள்ட்டெல்லாம் சொல்லி the other students complained about him to the other teachers, and the staffs again brought this complaint to the principal. Now principal, just before the day of the event, he called him and said, Jiva, can you please sing that song? I want to hear that song to know how you are singing. நீ எப்படி பாடுறேன்னு நான் பார்க்கணும், அதனால எனக்கு பாடு அப்படின்னாரு. உடனே ஜீவா ஆரம்பிச்சாரு, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் இந்த வார்த்தை பாடணுன்னு the principal who was sitting, he was singing the lines, you are holy, you are holy அப்படின்னு அந்த வார்த்தையை பாடணுன்னு உக்காந்துட்டு இருந்த ஹிந்து பிரின்சிபல் டப்புன்னு எந்திரிச்சாராம். ஸ்டாப் இட். ஜீவா சொன்னாராம், சார், I did not sing anything about any God. I did not bring the name Jesus. I did not bring any characters in the Bible. I did not talk about Bethlehem. I did not talk about anything. And then the principal responded to him saying, who is holy other than your God? உங்க இயேசுவோட யாரா பரிசுத்தர்னு யாரா இருக்கிறாரு? நீ இயேசுவை பத்தி தான் பாடல. And Jiva said, yes, I am so proud that my God alone is holy. I wanted to tell you this evening, your God is a holy God. But now the problem is, my second struggle was, yes, he is God, he can be holy. How can I be holy? நான் எப்படி பரிசுத்தமானவனா இருக்க முடியும்? என்னால பரிசுத்தமா இருக்க முடியலையே. அவரை மாதிரி மாறணும் அப்படின்னா காடா நான் எப்படி நான் மாறுறது? அவர் மாதிரியே நான் எப்படி how can I become a God? He is God, so he is holy. How can I become holy? Then that's when I understood Romans chapter 6 and verse 22. ரோமர் 6வது அதிகாரம், I'm sorry, I'm just mixing up. Romans chapter 6 and verse 22. ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். எடுத்தவங்க யாராவது கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன் தமிழ்ல. சாரி, இதோடு நான் சீக்கிரமாக முடித்து விடுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Romans chapter 6 and verse 22. நான் வாசிக்கவா? சரி, ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். And now having been set free from sin and having become slaves of God, you have the fruit to holiness and the end is everlasting life. அப்படின்னா பரிசுத்தம் என்ன? ஒரு ஃப்ரூட்டுங்க. Holiness is a fruit, and you and I cannot become holy by our action. All that we can do is become slaves to God. You are redeemed from sin, and if you become slaves to God, then you will be made holy. அதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, I am the Lord that makes you holy. He is the one who can make me holy. I cannot become holy, but how am I made holy? When I become a slave to God, I become holy. How do I become a slave to God? By obeying everything. In tough times,
In times that I'm blessed, in times that I'm not blessed, still trust in him. ஒரு அடிமை எப்படி தெரியுமா? வேலைக்காரன் இல்லைங்க, அடிமை எப்படின்னா அவனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆகாரை பார்த்து சாரா சொன்னாங்க, ஆபிரகாம் நீங்க போய் ஆகார் கூட சேர்ந்துக்கானாங்க. இப்ப யார்கிட்ட கேட்டிருக்கணும் முடிவை? ஆகார்கிட்ட கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா? ஆகார்கிட்ட கேட்கவே இல்லை. They did not ask any decision about Hagar of Abraham marrying Hagar because she is a slave. அவளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த ராத்திரி சொல்றேன், நீங்க தேவனுக்கு slave ஆயிட்டீங்க. If you become slaves unto God, if you accept everything that God allows in your path without murmuring, then I will tell you, God brings the fruit of holiness in your life. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குறாரு. Isaac is a son. 100% he was a son. But his hands were tied, his legs were tied, but he did not open his mouth. He was like a slave before his father. I want to tell you, you are 100% children to God, so be 100% slaves to God, so that holiness is formed in you. Second thing, இன்னும் ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்றேன். You are redeemed. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். You are purchased. How are you purchased? You are not purchased by gold and silver, but you are purchased by the blood of God. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்னா அது பேசுகிற ரத்தம். அங்கே எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆபேல் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசுகிற ரத்தம். அது எப்படிப்பட்ட ரத்தம்? அது நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். அது எப்படிப்பட்ட ரத்தம்? மறைக்கப்பட்ட வழியை நமக்காக திறந்திருக்கிற ரத்தம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் ஒரு புது வழியை நம்ம அடைஞ்சிருக்கிறோமே எபிரேயர் 10:19 சொல்லுது. அது எப்படிப்பட்ட ரத்தம்? நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ரத்தம். It's the blood that gives us victory. அதான் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயித்தார்கள்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கிறோம். இந்த ராத்திரியில சொல்லுகிறேன், அது சாதாரண ரத்தத்தினால் நீங்க பர்ச்சேஸ் பண்ணப்படல. You are not purchased by ordinary gold and silver. The gold and silver will perish, but the blood that you have purchased you is a living blood. It speaks, it cleanses, it opens, it makes you a more than conqueror. உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக மாற்றிக் கொள்ளப்பட்ட அந்த ரத்தத்தினால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் முன்னாடி இருக்கிற மாதிரி இப்ப வாழாதீங்க. You are precious. You might not know your cost, but he knows your price. உங்க வேலை உங்களுக்கு எனக்கு தெரியாது. சுப்ரீமனை சொல்றேன், உங்க ரேட் எவ்வளவுன்னு, உங்க விலை எவ்வளவு? சொல்ல தெரியாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க, நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு என்னங்க ஒரு வேலைக்கே பண்ணனா கூட, வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணால் கூட, உண்மையாலுமே ஆட்டிடியூட் அப்படியே நான் சொல்கிறேன். சாஃப்ட்வேரில் இத்தனை வருஷம் இருந்து கூட எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாதுங்க. இத்தனை வரைக்கும் உண்மையாலுமே இத்தனை வருஷம் எல்லாமே குருவி உட்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கதை மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு போகிறார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ப்ரோக்ராமிங்கில் தெரிஞ்சதெல்லாம் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h, ஹேஸ் இன்க்ளூட் conio.h, இவ்வளோதான் எனக்கு தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், நான் டெஸ்டிங்கில் இருக்கிறேன், இன்றைக்கும் மேனேஜிங்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறேன். போன வாரம் ஏஐயில் ஒரு ப்ரொபோசல் போட்டேன், ஏஐலேயே கேட்டு ஏஐ ப்ரொபோசல் போடுறேன். I don't know that's all I know about my value, but he knows my value. What is my value? His blood. நான் ரத்தத்திற்கு கொல்லப்பட்டவன். எனக்காக ஒருத்தர் லைஃபை கொடுப்பாருங்க, லைஃபை கொடுப்பாருல, கொடுத்துட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், you are not ordinary people. Don't have to worry about your life. You are precious in his sight that he has given last drop of blood for you. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், you are born again, you are regenerated. நீங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டு புது ஜீவன்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் புது ஜீவன் ஆக்கப்பட்டது not by flesh, அழிஞ்சு போகிற காரியத்தினால இருக்கிற வசனத்தினால அல்ல, அழியாததும் வாடாததுமான வசனத்தினால் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are regenerated by the word that is imperishable. You are regenerated by the living word. நான் சொல்லுகிறேன், அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு, இந்த சத்திய வேதம் மாத்திரம்தான் புஸ்தகம்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன்.
only this book is the only book that is written in different languages. Only this book is the only book that is different, that is written across different centuries. Only this book is the it is written by people of different profession. It was written by a doctor, it was written by a king, it was written by a shepherd, it was written by a tax collector. Only this book is written by people of different profession. Only this book is the most translated book. Only this book is the most printed book. Only this book is the most smuggled book. Only this book has the history of lot many people dying in this world for this book, and kingdoms arose and individuals arose to demolish this book, but this book has stood the test of time, and it has proven to you and me. And this is the only book that can say on the face of any man that you are a sinner. That on the face of me it can say you are a sinner. என்னையும் அவங்களையும் பார்த்து நீ பாவின்னு சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம் என் சத்திய ஜீவன். இந்த வசனத்தினால ஆண்டவர் உங்களை வாங்கியிருக்காரு. ஆண்டவர் உங்களை God has purchased. It's such a powerful word. In the beginning was the word, and the word was with God, and the word was God, and everything that was created was for this word. எல்லாமே இந்த வசனத்துக்காக தான். உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சும்மா காரணம் இல்லாமல் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. Everything revolves around this word of God. That's why I emphasize, church, please spend your time in the word of God. வசனத்தில் நேரத்தை அதுக்காக செலவு பண்ணணும். வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. You are purchased by God. You are not ordinary people. Let us pray.